பலினம் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் வருண் அண்ணன் கலந்துருக்கிறாரு. வணக்கம்ண்ணா. வணக்கம் கார்த்தி. பிக் பாஸ் வந்து த காமன் மேன் அப்படின்னு கொண்டு வராங்க. இது வரைக்கும் 9வது சீசன் வரைக்கும் ஓட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபெயிலியராக தான் ஆச்சு. 1 சக்ஸஸ் ஆச்சு, 3 சக்ஸஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இதை பற்றி என்ன நினைக்கிறேன்? காமன் மேன் நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய விளையாட்டுன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து நம்ப வச்சு ஏமாற்றப்பட்டு இருக்கிற கிரிக்கெட் நம்ப மாட்டீங்க, அதோட வியூவர்ஷிப் வந்து அவ்வளோ குறைஞ்சிருக்கு. எந்த ஒரு விளையாட்டையுமே வந்து வளர்ந்துடக்கூடாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கால்பந்துங்கிற விளையாட்டை வந்து எந்த அளவுக்கு இந்தியாவில் வளர விடாமல் அழிச்சு அதன் மூலயமா தொடர்ந்து கிரிக்கெட்டையே மேலே வச்சு அதை வச்சு பணம் பார்க்கலாம், அது ஒரு பெரிய பொருளாதாரமாக மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக ஐபிஎல்னு ஒன்று கொண்டு வந்து அந்த கிரிக்கெட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை தவிர்த்து யாரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடக்காக்குறாங்களோ, அதற்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு டிஆர்பியில். நீங்கள் ஒரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பார்க்குறவங்களுடைய அந்த பார்வையாளர்கள் எண்ணிக்கையே வந்து குறைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம சொல்லலை, அது பிசிசிஐ சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஐபிஎல்கே அப்படின்னா பிக் பாஸோட நிலைமை என்ன? இப்போ பிக் பாஸ் அப்படின்றது நம்மளுக்கு முற்றிலுமா இன்டர்நெட் இல்லை ஓடிடி தளங்கள்லாம் இல்லாமல் மற்ற ஷோக்கு ஆக்சஸ்லாம் இல்லாத காலகட்டத்தில் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அது எதுக்கு வந்து நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். இன்னைக்கு அப்படி இல்லை. நீ எங்கேருந்து காப்பி அடிச்சு எடுத்துகிட்டு வருவியோ அந்த ஒரிஜினல் பாத்திர கடைக்காரங்கிட்டே நம்ம போய் பாத்திரம் வாங்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. அண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு வர பீப்புள் அதில் நம்ம ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே பிக் பாஸ்க்கு எதிரானவங்க தான். முதல் சீசன்லேருந்தே எதிரானவங்க தான். எனக்கு கமல் ஒரு நடிகராக பிடிக்கும், கலைஞனாக பிடிக்கும். அதனாலப்பா அவ்வளோ பெரிய கலைஞன் வந்து சின்ன திரையில் வராரு, என்ன பண்ண போறாரு, எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்க்குற ஒரு ஆர்வத்தில் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. நான்லாம் அப்படி தான் பார்த்தேன். அதற்கப்புறம் கமல் அப்படிங்கிறவர் இருக்க வரைக்கும் ஓரளவுக்கு ஓடிட்டு இருந்துச்சு. பட் அவர் வெளில போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஆர்பி குறைய ஆரம்பிச்சிருச்சு தான். அதற்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் வாரத்தில் 2 நாள் தான் வருவார். மற்ற நாட்கள்லாம் அந்த கண்டஸ்டன்ட்னு சொல்லப்படுறவங்க தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 4வது சீசனுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இவங்க கூட்டிகிட்டு வரக்கூடிய அந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ பெரிய கண்டஸ்டன்ஸாக தான் இல்லை. ரொம்ப நம்ம ஏற்கனவே நம்ம ஏன் அது பிடிச்சதுன்னா, நம்ம பல இடங்களில் பார்த்து ரசித்தவங்க, நிறைய வாட்டி பார்த்தவங்க வராங்கன்றதுனால இவங்க அதற்கப்புறம் கூப்பிட்டு வரவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சாதிக்காதவங்க, பெருசா தெரியல. அப்படி இருக்கிறப்ப அவங்க கூட நம்மளுக்கு ஒரு கனெக்ட் இருக்காது. நம்ம ஒரு கேரக்டரா வின் பண்ணி, உதாரணத்துக்கு ஓவியாங்கிறவங்களோ ஒரு நடிகையா பார்த்திருப்போம். அங்க ஏதோ டேரிங்கா பேசி ஒரு கூட்டத்துக்கு பிடிச்சதுனாலதான் அவங்களுக்கு ஒரு ஆர்மி மாதிரி உண்டாச்சு. அந்த மாதிரி ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ், ரைட் கேரக்டர்ஸ்ன்னு சொல்ல, ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் பார்த்தா பிடிக்கிற மாதிரி. இப்போ WWFல ஒரு கேரக்டர் அண்டர்டேக்கர் பார்த்தா சூப்பர் பா, அவனுக்கு 7 உயிர் ஒரு கேரக்டர் மாதிரி இவங்க காட்டுற அந்த கேரக்டர் நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதனால அந்த ஷோவும் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த ஷோவோட ஒரு பெரிய மைனஸாக வந்து பார்த்தீங்கன்னா கமல் வெளில போனோடனே முடிஞ்சிச்சு. ஏன்னா கமல் பேசுறதுல புரியலையோ ஏதாவது ஒன்று பேசிட்டு இருப்பார். அவருடைய அனுபவம் அப்படிங்கிறது அவ்வளோ, அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியலனா கூட சிந்தி சார் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். புக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார், உலக வரலாறு பேசுவார், சினிமாவை பற்றி பேசுவார். எக்ஸாக்ட்லி. அண்ட் இவங்களை டீல் பண்ணுற விதமும் வேற. இவங்க எல்லாருமே கமல் வராருன்னா அவர்கிட்ட இவங்க நடந்துக்கிறது வேற. எல்லாருமே பார்த்தீங்கன்னா மரியாதை எல்லாம் இருக்கும். ஸோ இப்படி ஒரு பர்சனாலிட்டின்றப்போ அந்த பர்சனாலிட்டி எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கண்டஸ்டன்ஸும் டம்மியாக வராங்க, கமலும் போறாங்க. அப்புறம் அவங்க எடுத்துட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணவங்க எல்லாருமே பாருங்களேன். ரம்யா கிருஷ்ணன் வந்தாங்க. அவங்க வந்து நல்ல தொகுப்பாளி தான், நல்ல நடிகை, ஒரு கமாண்ட் இருக்கும் அவங்களுக்கு. பட் அவங்களால முடியல. எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா கூட சிம்பு வந்தாரு. அவருக்கு அந்த ஷோ செட் ஆகல. டான்ஸ் ஷோல உட்காந்து அவர் ஜட்ஜ் பண்றாரு அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும், சிங்கிங் ஷோல ஜட்ஜ் பண்ண வேற மாதிரி இருக்கும். பட் இது வந்து அவரோட பர்சனாலிட்டிக்கு அவ்வளவு கமலோட இடத்த வந்து நிரப்ப முடியல. அப்புறம் யார் வராருன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே தமிழ் டப்பிங்னா ரொம்ப பிடிக்கும், அயன்மேன் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா எப்பாடே ரீரிலீஸ் பண்றாங்களாங்க, அது வேற ஞாபகப்படுத்தி நம்மளுக்கு புண்படுத்துறாங்க. விஜய் சேதுபதி வர. விஜய் சேதுபதி நிஜமாவே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர். சினிமாக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும் விஜய் சேதுபதி எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரு. அவரோட டிராவல் பெருசு. ரொம்ப சாதாரண இடத்துல இருந்து வந்தவர் தான். ஒரு நடிகரா ஆல்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு நடிகர் பேர் சொல்லுங்களா, அவர் கூட நடிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு கொலாபரேஷன் பண்ணி எவ்வளவு படங்கள், நிறைய பன்முக ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஆனா அவர் வந்து ஒரு அவரோட இன்டர்வியூஸ்ல அவர் பேசுறதே கேட்க முடியல. இதுலயும் ரொம்ப அறிவுரை சொல்ற மாதிரி இருக்கும், ரொம்ப ஞானி மாதிரி பேசுவாரு. இதுலயும் அவரோட வாய்ஸ் டோன் இருக்குல்ல, அந்த வாய்ஸ் மாதிரி தான் நான் ட்ரை பண்றேன். அந்த மாதிரி அவர் பேசுறது அவரெல்லாம் எடுத்து நடத்த முடியல அந்த ஷோ, ஓப்பனா சொல்ல போனா. இந்த காமன் மேனு இப்ப கொண்டு வராங்க இல்லையா, இப்ப காமன் மேன் கலந்துக்கணும்னு இந்த டாஸ்க் வைக்கிறாங்க. முதல் சேலஞ்சே வந்து பஸ்ல ஓடி போய் ஏறது, அதுக்கப்புறம் சேரை எல்லாருமே அடிச்சு பிரிச்சுக்கிட்டு சேர்ல உட்காரணும் அப்படின்றது. இதை பத்தி காமன் மேனை அவங்க ட்ரீட் பண்றதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுதான் காமன் மேன் சொல்ல வராங்க. இப்படிதான் காமன் மேன் அவங்க ட்ரீட் பண்ற மாதிரி காமிக்கிறீங்க. ஆமாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட் எப்படி இருக்கும், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் எப்படி இருக்கும், சாதாரணமா போறது இருக்கும். ட்ரெயின் எடுத்திங்கனாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் இருக்கு. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றவன் எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணி அவனோட காசை வச்சு அந்த இடத்த பிடிச்சி வச்சுட்டு ஹாயாக அந்த இடத்துல போய் உட்காந்து கம்ஃபர்ட்டாக யோசிச்சுட்டு வரான்.
பட் அன்ரிசர்வ்ல ஏறுறவங்களாம் எப்படி ஏறுவான்? அடிச்சு பிடிச்சிங்க, நீங்களாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி. உங்களுக்குலாம் மதிப்பு அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா அங்க வேற காசு இருக்கு, இருக்கவன் போறான் இல்லாத. பட் காமன் மேன்னா இப்படிதான் இருப்பான். நீ வந்து எல்லாத்துக்கும் பீராஞ்சிப்ப. இந்த மேட் மேக்ஸ் படத்துல வந்து மேல இருந்து ஒருத்தர் தண்ணி ஊற்றுவான், கீழே எல்லாருமே அந்த தண்ணியோட 2-3 சொட்டுக்காக வந்து அடிச்சுப்பாங்க. அதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே இல்லை. என்ன ஒண்ணு, நிஜமாவே அவங்களாவது தண்ணிக்காக அங்க கஷ்டப்பட்டு அது மாதிரி போனாங்க, இவங்க புகழுக்காக போறாங்க. அப்படி இருக்கிறப்போ யாரெல்லாம் டெஸ்பரேட்டா இருக்காங்கன்னு பாக்குறாங்க, யாருக்கெல்லாம் இது ரொம்ப தேவைப்படுது, யாரெல்லாம் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மெனிப்புலேட் பண்ணிடலாம், ஈஸியா நம்மளோட தேவைக்காக பயன்படுத்திக்கலாம் பாக்குறாங்க. அவங்க கிட்டே வந்து ஒரு பைத்தியக்காரத்தனம் இருக்கான்னு பாக்குறாங்க, அவங்க கிட்ட ஒரு டாக்ஸிசிட்டி இருக்கான்னு பாக்குறாங்க. இந்த மாதிரி ஆட்களை பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கானா, இவங்க எல்லாம் எடுத்துட்டு வந்து போடு. ஆனா இவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமானவர்களா இருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புகழ் விரும்பிகளா. புகழ் விரும்பின்னு சொல்றதோட ஒரு வெளிச்சம் அவங்க முகம் தெரிஞ்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசை உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. அப்படினால தான் நம்ம வந்து இந்த துறையில ஏதோ வந்து அதை நான் தப்புன்னு சொல்ல, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அதற்கு என்ன வழியை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறதா. இப்போ ஒரு பெண் இருக்காங்க, அழகா நடனம் ஆடி ஆபாசமே எல்லாம் போட்டு அவங்க நடனத்துக்காக தொடர்ந்து வந்து பாக்குறாங்க, கிரேஸ்ஃபுல்லா இருக்காங்க, பாரம்பரிய உடைகள் அணிந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நடனத்துக்காக. ஆனா உடை வந்து அறகுறையா வந்து காட்டுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஒரே துறை தான். பட் நீங்க உங்களை எப்படி காட்டிக்கிறீங்கன்னு இருக்குல்ல, இந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மானம்லாம் இல்லை, தன்மானத்தை பத்தி நாங்க யோசிக்கல, எங்களை நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு புகழ் கிடைச்சா போதும். அவன் என்ன இவங்களெல்லாம் ஃபேமஸ் ஆகணும், என்ன கங்கணம் கட்டிட்டு இருக்காங்களா? அவனை பொறுத்த வரைக்கும் ஷோ ஓடணும். அதனால இவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிள்ளு தீரமே யூஸ் பண்ணிக்கிறான். அவ்வளவு பெரிய செலிபிரிட்டிஸே வந்து அவன் அப்படி யூஸ் பண்றானா? நீங்க காமன் மேன் உங்களை வந்து ரொம்ப அன்காமனாக தான் பயன்படுத்துவான், உங்களை வந்து நடத்துவான். அதான் வந்து அந்த ஜட்ஜஸ் வந்து நைட்டி போட்டுங்க ஒருத்தவங்க வந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் அவங்களுக்குள்ள நடந்த இன்ட்ராகேஷன், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க பாத்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நைட்டி போட்டு வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது எதாச்சியா நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? இல்ல அவங்க வேணும்னே தான் போட்டு வந்திருக்காங்க. சரி, உங்களுக்கு தெரியாதவங்க நைட்டி போட்டு வரது நீங்க? கண்டிப்பா தெரியாது, ஏன்னா வெளியில நான் டிவி ப்ரொடக்ஷன் எல்லாம் வேலை பார்த்துருக்கேன். அது வந்து ஒரு ஸ்டூடியோ செட்டு, ஓகேவா? அதற்கு வெளியிலயும் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க. சும்மா ஏதோ திறந்தனா உள்ள வந்துட முடியாது. அங்க இருந்து இங்க நெக்ஸ்ட் நீங்க இப்படி இருக்கு ஷார்ட் பிரேக் விட்டு தான் எடுப்பாங்க. நீயா நான் பத்தி நம்ம எவ்வளவு வாட்டி பேசியிருக்கோம். டாக் பேக் வேற போயிட்டு இருக்கோம். நைட்டி போட்டு வான்னு ஐடியா கொடுத்ததே அங்கே யாராவது தான் இருக்கும். அங்கே வந்து அசிஸ்டன்ட் ப்ரொடியூசர் வந்து ஐடியா கொடுப்பாங்க, அவங்க வந்து போட்டு வராங்க. இந்த அக்காவை ஏன் நைட்டி போட்டு வருது? இப்போ வந்து பிளவுஸை காணறதுக்கு ஃபேமஸ் ஆகுறாங்க, சுடிதார் இருக்கா? சரி, நம்ம பேசிட்டு இருக்கோம், நைட்டி வச்சு பேசுறோம்ல சாதாரண. அவ்வளவுதான். இது வந்து 2 பேருமே சேர்ந்து எடுத்தது தான். அதற்கப்புறம் அங்கே நடந்த கான்வர்சேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பைத்தியக்காரத்தனமானது. நான் என்ன கேட்குறேன், ஜட்ஜஸ் சொல்றது கரெக்டா? என்னன்னு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி போடணும். ஆனா அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தாலே அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஷோவுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, அதுக்கு நீங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டு. இந்த ஷோக்கு மதிப்புலாம் இல்லை. ஆனா இந்த ஜட்ஜஸ் சொல்றதே என்ன, இவங்க ஜட்ஜ்ன்றதே தப்பு, இந்த ஜட்ஜஸ் சொல்ற நிறைய விஷயங்கள் தப்பு. பட் அவங்க அந்த இடத்துல சொன்ன அந்த பாயிண்ட் மட்டும் கரெக்ட். ஒரு இடத்துக்குன்னு ஒரு உடை இருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ நம்மளே நிறைய பேர் கீழே என்ன கமெண்ட் பண்றாங்க, என்னையா டிஷர்ட் போட்டு வரீங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த இடத்துக்கு வந்து டிஷர்ட்டோ ஷர்ட்டோ போட்டு வரலாம், நம்ம உட்காந்து கேஷுவலா பேசிட்டு இருக்கோம். பட் நான் ஒரு நியூஸ் வாசிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல இதே டிஷர்ட் இல்லையா? கல்யாணத்துக்கே பாத்தீங்கன்னா எல்லா விதமான உடைகளும் அணிய முடியாது. ஓகே, ஆனா அவங்க அந்த லைஃப்ல சொல்றவங்க அதை அவங்க தானே முதல்ல சரிப்படுத்திக்கணும். அப்ப அவங்க கரெக்டா இருக்கிறாங்களா? ஏன்னா இந்த ஃபெமினிசம் பேசக்கூடியவங்க எல்லாருமே எந்த உடை வேணாலும் எங்க வேணாலும் போடலாம், அது அவங்களுடைய சுதந்திரம் உரிமைன்னு பேசுறாங்க. அதை பேசக்கூடியவங்க தான் அங்க இருக்கிறவங்களும் அந்த மாயான்றவங்க தான். ஆமா, ஆனா அவங்க பாத்தீங்கன்னா இதை சொல்றாங்க. அப்போ எப்படி அந்த மாயாங்கிறவங்க அவங்க ஒரு ஷோ பண்றாங்க, ஸ்டாண்ட் அப் காமெடி. அதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்ணியம் பேசுவாங்க, என்ன உடம்பு பேசுவாங்க. இங்க வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு வந்திருக்காங்க, புரியுதா? அதனால இப்போ விக்ரம் படத்துல என்ன கேரக்டர் பண்ணாங்க? விக்ரம் படத்துல ஒரு கேரக்டர், அது என்ன பெண்ணியம் கேரக்டர், விலை மாது. அங்க காசு கொடுத்தா அந்த ரோலை பண்ணாங்களா? இங்கேயும் காசு கொடுத்தா இந்த ரோலை பண்ணுமான ரோலை பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அவங்க மற்றபடி அவங்களோட ஒரிஜினாலிட்டியை ஃபுல்லா வந்து காட்ட மாட்டாங்க. அங்க அவங்களோட வீடியோல காட்டுறது ஒரிஜினாலிட்டியோ ஏதோ அவங்க வந்து முழுக்க அவங்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இங்க வந்து அப்படி இல்லை. இங்க 3 ஜட்ஜில் அவங்களும் ஒரு ஜட்ஜு, அவங்கள சுத்தி ஒரு கான்ட்ரவர்சி இருக்குன்னு தெரியுது, அவங்கள சுத்தி ஒரு பிரபலமா இருக்காங்கன்னு தெரியுது. அதை விஜய் டிவி யூஸ் பண்ணிக்கிறான், விஜய் டிவியோட ஆட்டத்துக்கு இவங்களும் ஆடுறாங்க, அவ்வளவுதான். இப்போ ஜட்ஜஸ் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்லேயே ஒரு நேர்மையாக இல்லாத மாதிரி இருந்தது. 2வது அவங்க அந்த கேள்விகள் கேட்குறது போகிறதெல்லாம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அதையும் காமன் மேன் வராங்க இல்லையா, ஒரு இதுவாகவே மதிக்கிறது இல்லை, மரியாதை இல்லாத மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க, மரியாதை இல்லாத மாதிரி நடத்துகிறாங்க. அதை பற்றி நீங்கள் நான் எனக்கு முதல்ல மரியாதை கொடுக்கணும், அப்புறம் தான் நீங்கள் எனக்கு கொடுப்பீங்க. நானே மரியாதை கொடுக்காம அந்த ஷோக்கு வரேன். அப்போ அவங்க எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்க தான் வந்து செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிலே பாரபட்சம் பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க. எவன் வந்து இவ்வளோ குனிவான், எவன் முழுசாக குனிவான், எவன் படுத்துருவான் நம்மளுக்காகன்னு அவங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி வச்சிருக்க அசஸ்மெண்ட்லேயே தெரியும். ஸோ அதன் மாதிரி அவங்கள வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முழுக்க நான் அந்த ஜட்ஜஸ் அந்த டிவியெல்லாம் 2வது தான் சொல்லுவேன்.
வெக்கமானம் இல்லாமல் நீ போறியே முன்னதான் சொல்லு. சமீபத்தில் இந்த பரிதாபங்களில் வந்து கலாய்ச்சிருந்தாங்க இது. ஆமா ஆமா, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு சிறப்பா சீன் செஞ்சு ஒரு சீன் வந்து அவங்க சொன்னதில் எவ்வளோ கரெக்டாக இருக்கு. ஏன்டா அன்னைக்கு தான் எந்த சேனலுமே இல்லை, ஒரே ஒரு இதாக இருந்துச்சுன்னு நம்ம போனோம். இன்னைக்கு தான் வந்து நம்ம கைகடக்கத்தில் எல்லாமே வந்துருச்சேடா. அப்போ உனக்கு உங்க மேலே தன்னம்பிக்கை இல்லை. அப்படி தன்னம்பிக்கையாக சில பேர் ஏற்கனவே இன்ஸ்டாகிராம்லேயும் டிவிலையும் ஏதோ பண்ண ட்ரை பண்ணிருக்கவங்க தான். பாதி பேர் அவனை தான் கூப்பிட்டு வந்து காமன் மேன் காட்டுறாங்க. ஏற்கனவே முகம் தெரிஞ்ச முகம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், ஆனா காமன் மேன். இப்போ இந்த போய் ஒன்றும் கெட்டு போல அவமானமாக நடத்துகிறாங்கல்ல, நான் ஷோலேருந்து தப்பிச்சுக்கோங்க, வெளில வந்துருங்க, உங்களோட லைஃப் கொஞ்சமாவது உருப்பிடும். இல்லை இது வந்து முட்டுச்சந்து, இது எந்த இடத்துக்குமே உங்களை எடுத்துகிட்டே போகாது. நான் அங்கே இருக்கிற எல்லா கண்டஸ்ட்டுக்குமே சொல்ல, அதில் தெரிஞ்சவங்க எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. தெரிஞ்சவங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, சும்மா லைட்டாக மீடியாவில் என்ன தம்பி அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள்லாம் வராங்க. அவங்க எனக்கு தெரியுது அவங்க எப்படியா ஃபேமஸ் ஆகிடணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு அதாவது வாத்து முட்டை முட்டை போடுற வாத்தை வந்து ஒரேடியாக அறுத்து எடுக்கிற மாதிரி தான். இதோட உங்கள் கதை முடிஞ்சிடும். அதனால நீங்கள் அந்த அடிமையாக உங்களை போய் நீங்களே கொடுக்கும்போது அவங்க யூஸ் பண்ண தான் செய்வோம். இப்போ வந்து செலக்ட் ஆனதுக்கு அப்படியே வாழ்க்கையில ஜெயிச்ச மாதிரி ஓவரா எக்ஸாக்ட் ஆகுறாங்க. என்ன அப்படி ஒரு ஒர்த்தா அந்த ஷோ செலக்ட் ஆனா? அவங்க அதை நம்பி தானே அங்கே வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஓரளவுக்கு தான் வந்து சந்தோஷத்தை காட்டியிருப்பாங்க. இவங்க சொல்லிட்டு என்னங்க எவ்வளோ பெரிய விஷயம் உலகமே பார்த்துட்டு இருக்கேன், ஆல்மோஸ்ட் 10 crore தமிழ் பீப்புள் பார்த்துட்டு இருக்காங்க. இதை அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல எவனும். சரியா, ரீல்ஸில் வந்தால் இவனை கலாய்க்கிறதுக்காக எல்லாம் பார்க்குறாங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடுவுங்க, இன்னும் கொஞ்சம் சிரிங்க, இன்னும் கொஞ்சம் கத்துங்க, அப்போதாங்க செம்மையாக இருக்கும். ஒரு சந்தோஷமே தெரியலையே. இதெல்லாம் கவன் படத்துலேயே பார்த்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்களும் புஷ் பண்ணுவாங்க. இவங்க ஒரு எமோஷனை காட்டுவாங்க, பட் அவங்க புஷ் பண்ணுறது தான். கை தட்டிகிட்டே இருப்பாங்க தெரியுமா காமெடி ஷோவில். ஆமாம், சும்மா தனியாக ஷார்ட் எடுப்பாங்களே, அது நாங்கள் இது அவ்வளோதான். அது டோட்டலி அ ஃபேக், செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லாத, மூளையே இல்லாத ஒரு ஷோ. அங்கே இருக்கிறவங்க ஜட்ஜஸ்ன்னு சொல்கிறவங்களும் உருப்படி இல்லை. இன்ஃபேக்ட் ஆரி அவர்கள் மேலெல்லாம் நிறையா மரியாதை இருந்துச்சு. அவர் தான் வந்து காமன் மேன் எப்படி நடத்துறாருன்னா மரியாதை இல்லாத மாதிரி கேட்கறாரு. ஆரிக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம் யாரு அந்த சீசன்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? காமன் மேன் மட்டும் இல்லாம ஒரு அவர் தமிழராலாம் எனக்கு தெரியாது, பட் ஒரு தமிழர், நம்ம ஆளு, நம்ம அண்ணன் அப்படிங்கிற மாதிரி தான் நேர்மையா இருக்கிறாரு. இயல்பா இருக்கக்கூடிய. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா அந்த முருகதாஸ் தான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அந்த பையனெல்லாம் வந்து எதிர்த்து ஆரியை சப்போர்ட் பண்ணாங்க. நம்மள ஒரு மாதிரி தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆரியும் பாவம், அவருக்கு என்ன பண்றது, ஏதாவது சொல்றாங்களோ யாருக்கு தெரியும். அதனால அவரும் பாத்தீங்கன்னா கொடுக்குற அந்த ட்ரெஸ்ன்னு நம்பி எப்படி போட்டுக்கிறாரோ அதே மாதிரி வந்து இப்படி நடந்துக்கோங்க, இப்படி ஸ்ட்ரிக்டா நடந்துக்கோங்க. அதையும் பாத்தீங்கன்னா இப்போ ஆரி அவர்கள்லாம் கூட அது உண்மையான கேரக்டர் இல்ல. ஆமா, அங்க ஜட்ஜி கேட்டே தூண்டி விட்டு பண்ண வைக்கிறாங்க. நீயா நான் கோபிநாத் இருக்காருல்ல, அவர் வந்து கொடுக்குற ஜட்மெண்ட்லாம் நீயா நானும் கோபிநாத்தே கொடுக்குற ஜட்மெண்ட் இல்லை. அங்கே வந்து ப்ரொடியூசர் இருப்பாங்கல்ல மேலே, டிரெக்டர்ஸ், அவங்க சொல்கிறது தான் அதான் அவர் வாயில் வெளில வருது. அதே தான் ஆரிக்கும் நடக்குது. ஆரி அந்த கண்டஸ்டன்ஸ்க்கும் ஆரிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இருக்கிற மரியாதையோ உங்கள் மேலே இருக்க அந்த மரியாதை வந்து ரொம்ப குறைஞ்சே வருது இல்லை. ஆரி எல்லாருமே விமர்சிக்கிறாங்கல்ல. அந்த ஷோ ஓடினப்போ நல்ல மரியாதை இருந்தது, இப்போ எல்லாமே ட்ரோல் தான் பண்ணுறாங்க. ஆரியை தான் இப்போ அதிகமாக விமர்சிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக இந்த 3 பேர்ல ஆரியை தான் அதிகமாக. ஏன் சொல்லுங்கள், ஏன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? மற்றவங்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து சாதாரணமாக தான் பார்த்துருக்கோம், இல்லை பிடிக்காம பார்த்துருக்கோம். ஆரியை நம்ம பிடிச்சி பார்த்ததுனால இந்த கான்ட்ராஸ்ட் ரொம்ப தெரியுது. அதனால என்னடா இது ஆரியா எப்படி பண்ணா, அது வந்து அந்த ஹேட் உங்க மேல இருக்க லவ் அளவுக்கு இப்போ ஹேட் அதிகமாகுது. அதுக்கப்புறம் ஒரு கண்டஸ்டன்ட் வந்து பிக்கப் லைன் போட தான் நான் வரேன் அப்படின்றதே சொல்றாரு, வேற ஒரு போட்டியாளர்கிட்ட சொல்றாரு, அதை இவர் வெளிப்படுத்துறாரு ஜட்ஜஸ் முன்னாடி. ஆனா அவரையும் அவங்க செலக்ட் பண்ணி உள்ள அனுப்புறாங்க. இந்த லைனோட வராரா? புரியல. என்ன எதோட வராரா? பிக்கப் லைன் போட வராரு. நான்லாம் வந்து பிக்கப் லைன் போட்டு அப்படியே அப்படி கண்டென்ட் கொடுக்க தான் வரேன் அப்படின்னு ஓப்பனா சொல்றாரு. அந்த பெண்களை வந்து அதேதான் பிக்கப் லைன் போறதுக்கு. அதுலயும் அந்த ஷோவில் இவங்க கூட ஒரு டான்ஸ் போட்டி நடக்குது. பாத்தீங்கன்னா கப்புலா ஜாயின் பண்றாங்க. அவர் அப்படியே எடுத்த உடனே தூக்குறாரு. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன், இனிமே தான் ஒர்க் அவுட் ஆகும்லாம் சொல்றாரு. ஸோ இவங்க இப்போ இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்குறவங்களுக்கு தான் பார்த்து இவங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி தெரியுது. ஆமா. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது ஏற்கனவே போன பிக் பாஸ் போன வருஷமே பேசினது தான். அழகான பெண்கள் 2 பேர், ஓகே, அதில் கவர்ச்சி காட்டுற மாதிரி இன்னும் 2 பேர், கட்டுடல் ஆண் ஒருவர், சாதாரண பக்கத்து வீட்டு பையன் ஒருவர், அப்புறம் ஒரு பைத்தியக்கார லூஸு 2, அதுக்கப்புறம் மார்க்கெட் இழந்த நடிகை நடுத்தர வயது 1, அப்புறம் இன்னொரு பூமர் அங்கிள் 1. இந்த மாதிரி எல்லா கேரக்டரும் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் மாதிரி ஒருத்தர் இருப்பான், நம்மளுக்கு பார்த்தாலே எரிச்சல் வராத மாதிரி அந்த அமெரிக்கா மாப்பிள்ளை லுக்கில் ஒருத்தர் இருப்பான். ஐயோ கண்டிப்பா இதுலயும் இருக்கிறாங்க. பாவம் கஷ்டப்படுற பையங்க, பாவம் பார்க்கறதுக்கே வந்து ஒரு ஏழை வீட்டு பேர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் போடுவாங்க. இதே மாதிரி தான் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்து எடுக்கிறது. ஏன்னா அவன் தான் போயிட்டு பொண்ணுங்கிட்ட ஒரு மாதிரி பேசுவான், அது கான்ட்ரவர்சி ஆகும். நீங்கள் நானும் உட்காந்து 3வது எபிசோட் வல்லினம் வாய்ஸ்ல இதை பற்றி பேசுவோம் கண்டிப்பா இல்ல. அப்புறம் அந்த லவ்வர்ஸ் கதை போவோம். மற்ற பெண்கள்லாம் வந்து அந்த லவ்வை சப்போர்ட் பண்ணி பார்ப்பாங்க, ஆண்கள்லாம் பிக்கப் பண்றான். இப்படி எல்லாரையுமே உள்ள இழுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து
சேர்த்துக்கிறாங்க. அப்புறம் அதே மாதிரி இதுல சண்டை போடுறதுக்கு தயாராகிற மாதிரியே எப்படி சண்டை வரணும்ல, ஆண்களுக்குள்ள சண்டை வரும்போது நல்லா ஹைட்டா வெயிட்டா உடம்பு கட்டுடல் மேனியா இருக்கிற மாதிரியும் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இப்போ எப்படி இப்போ இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி தேர்ந்தெடுக்கும் போது இது நேர்மையா தேர்ந்தெடுக்கிற மாதிரி தெரியலையே. அதெல்லாம் ஃபுல்லா பிளான்டு தான்றல. ஏன்னா காமன் மேன் போட்டியில யார் டேலண்ட்டை காமிக்கிறாங்களோ அவங்க எதையுமே பார்க்காம தேர்ந்தெடுக்கணும். பட் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறது எப்படி இது? இது விஜய் டிவியோட ஆரம்பத்திலே பண்ணிட்டு நீங்க காமன் மேன் ஒரு பேர் வச்சதுனால நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இதுல ஏதோ காமன் மேனை ஏத்தி விட்டுருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். போன வருஷம் இருந்த அதே டெய்லர் அதே வாடகை தான். அதை காமன் மேன் ஒரு பேர் வச்சு பண்றாங்க. இதுல பெரிய வித்தியாசம்லாம் எதுவும். இப்போ இந்த காமன் மேன் வச்சு அடுத்தடுத்து எப்படி கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன உங்க கணிப்பு என்னவா இருக்கும்? கண்டிப்பா இதுல காமன் மேன் சொல்றவங்கள இவங்களே ப்ரொமோட் பண்ணி ஃபேமஸ் ஆக்குவாங்க. மற்ற ஷோஸ் எல்லாம் விஜய் டிவி ஷோஸ்ல பண்ணுவாங்க. நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு ஃபேன்ஸ்லாம் இருக்க மாதிரி இவங்களே பேஜஸ் உண்டாகும். 2-3 பேரை வந்து யாரெல்லாம் தோற்று வெளில போனாங்களோ அவங்கள வச்சு இவங்களெல்லாம் பற்றி பேச வைப்பாங்க. ஸோ இந்த காமன் மேனை செலிபிரிட்டியை ஆக்கிடுவாங்க. அந்த ஆக்கினால்தான் நம்ம வந்து அவங்கள பற்றி தொடர்ந்து பேசுவோம். அதற்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்களா இவன் வெற்றி பெற்றா நீங்கள் வெற்றி பெற்றா மாதிரி அதனால சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தர மாதிரியும் கேரக்டர் போட்டிருக்காங்கல்ல. இதில் ஏதோ ஒரு கேரக்டர் கூட நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் அவன் பைத்தியமாக இருந்தாலும் நம்ம பைத்தியம்னு ஒத்துக்க தேவையில்ல. ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து ரிலேட் பண்ணிப்போம். அந்த மாதிரி பொதுமக்கள் அந்த மாசஸ் கிட்ட கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஷோவை கொண்டு போவோம். இப்போவே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குடும்ப பெண் வராங்க, சாரி கட்டிட்டு தான் இருப்பாங்க, குடும்ப பெண். அவங்களே சொல்ல வைக்கிறாங்க எப்படின்னா இந்த மாதிரி ஒரு கால் பண்ணிலாம் கேட்குறாங்க ஊரில் நீங்கள் செலக்ட் ஆனீங்களே எப்படி இதெல்லாம் ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, அப்படி கொண்டு போகிறாங்க. ஸ்கிரிப்ட் இல்லைன்ற மாதிரி காமன் மேனை வச்சு அதாவது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சமாளிக்கிறாங்களாமா. ஏற்கனவே ஸ்கிரிப்ட் விஜய் டிவின்றது ரொம்ப அது பரவன ஒரு விஷயமாயிடுச்சு. இப்போ வந்து ரீவேம்ப் பண்றது ரீபூட் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எப்படி காமன் மேன்ற ஒரு விஷயம் பார்த்தா திருப்பி புதுசா பிக் பாஸ் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி விஜய் டிவி வந்து ஃபர்ஸ்ட்லாம் இல்லடா தெரிஞ்சிட்டாடா, யாரா சொன்னா அவனே சொன்னான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோக்கு. அவ்வளவுதான் இது. இதுல தோன்றதுக்கு எதுவுமே இல்லை. இதுல எனக்கு என்னன்னா அந்த ஆதிக்க மனநிலை தான் இருக்கு. அந்த காமன் மேனை இப்படிதான் அப்படி ட்ரீட் பண்றது, அதை வந்து ஏற்றுக்கிட்டு நிறைய பேர் போயிருக்காங்கல்ல, அவங்களோட லைஃப்லாம் வந்து ஸ்பாயில் ஆக போகிறது. இதை வச்சு நம்மளோட நியூஸ் எவ்வளோ விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சட்டமன்றத்தை பார்க்க ஆரம்பிச்சோம். ஆமாம், அரசியலை பற்றி பார்க்குறோம். அதெல்லாம் இல்லாமல் திருப்பியும் வந்து மட்டி மூலன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆக்கிறதுக்கு பண்ணிருக்க ஒரு விஷயம். அதுதான் வந்து நம்மளால ஏற்றுக்க முடியும். இப்போ இது ஹிட் அடிக்கும் உங்கள் எதிர்பார்ப்பு எப்படி? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக. ஏன்னா காமன் மேன் வச்சு எடுக்கிறாங்க. ஸோ காமன் மேன் எல்லாம் மறுபடியும் பார்க்க ஆரம்பிப்பாங்களோ அந்த ஒன்று பார்த்த மாதிரி? கஷ்டம். கொஞ்ச நாள் இவங்க ஏதாவது அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இல்லாத கான்ட்ரவர்சிலாம் கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. திருநங்கை சம்மந்தப்பட்ட கான்ட்ரவர்சி கொண்டு வருவாங்க, ஜாதி மேட்டர் உள்ள கொண்டு வருவாங்க, மதத்தை உள்ள கொண்டு வராலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆண் பெண் இதெல்லாம் வந்து ஈஸி ஃபார்முலாஸ். அரசியல்வாதிகள் பண்ணுற எல்லாமே பண்ணுவாங்க அதில். ஓகேவா? உடை, எது கலாச்சாரம், எது திருமணம், தமிழில் பேசலாமா இல்லை இங்கிலீஷ்லேயே பேசலாமா, இந்த மாதிரி எதெல்லாம் நம்ம ட்ரிகர் ஆகுமோ ஏதாவது கொண்டு வருவாங்க. அதை வச்சு நம்ம கொஞ்ச நாள் அந்த ஷோவை கொண்டு போயிடுவோம், அதை வச்சு அவன் இன்னும் ஒரு வாரம் கொண்டு போயிடுவோம். இதுதான் டெக்னிக்கு. ஸோ இது பொதுமக்கள் எப்படி எடுத்துக்குது இந்த பிக் பாஸ்? இப்போ காமன் மேனை இதுக்கு முன்னாடி ஓகே பார்க்க வேணாம்னு சொல்லிடலாம், காமன் மேன் பிக் பாஸை எப்படி எடுத்துக்குது? தயவு செய்து சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்குமே பொழுதுபோக்கு கேளிக்கையெல்லாம் பிடிக்கும். நிறைய நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்காக நான் கண்ணை மூடிட்டு உட்காருங்க உலகத்தில் என்ன தெரியாமல் அப்படி வெறும் நியூஸ் பாருங்க அப்படிலாம் நான் சொல்ல. ஆனால் இன்றைக்கி நியூஸே என்டர்டெய்னிங்காக மாறிடுச்சு. இந்த மாதிரி ஷோக்கில் வந்து தவிர்க்கலாம். இதில் வந்து என்டர்டெயின்மெண்ட் வேல்யூன்னு எதுவும் இல்லை. நம்மளை ஏமாற்றத்துக்காக கட்டமைக்கப்பட்ட ஷோ, நம்ம இருக்கிற மூலியம் மழுங்கடிக்கிறதுக்காக கட்டமைக்கப்பட்ட ஷோ. வேஸ்ட் ஆஃப் டைம். அதாவது நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுனால இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இது நம்ம பேசவே ஆக்சுவலாக நம்மளுக்கே பேசுறது வந்து வேஸ்ட் தான். கிரேட் மைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஐடியாஸை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். ரொம்ப சீப் பீப்புள் தான் பீப்புளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஷோ தான் இது. ஸோ இந்த ஷோ வந்து தயவுசெய்து பார்க்கவும் வேணாம். நம்மளும் இதுக்கு மேலே இன்னும் வேறு ஏதாவது நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது, நிறைய விஷயங்களுக்கு அதை பற்றி பேசுவோம். ஏன்னா 10 பைசா பிரயோஜனம் இல்லாத ஷோ இது. அதனால பார்க்காதீங்க. அப்புறம் இந்த ஷோவில் கண்டிப்பாக தேரையது தெருவில் ஒரு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, நம்ம அன்னைக்கு போட்டு இன்னும் அடிப்போம். இல்லை, அது இன்னொரு விஷயம் என்னன்னா ரீல்ஸ்னா தான் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு இதெல்லாம் ஒரு ஷோ யாரும் பார்க்காதீங்கன்னு கமெண்ட் பண்ணுவோம். பொதுமக்கள் பண்ணணும், அது வந்து பண்ணணும்ன்றது. கண்டிப்பாக இவங்க நம்மளுக்கு கண்டென்ட் கொடுப்பாங்க. பார்க்கலாம். ஓகே, நன்றி.